ஹாய் கைஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, காலையில் எங்கள் அம்மாவோட ஆசைக்காக சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லி புது சட்டையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு ஆண்டவர் உயிர் தெழுந்தனால கொண்டாடுற விதமாக சர்ச்சுக்கு போயிட்டு நல்லபடியாக வேண்டிக்கிட்டு ட்ரிப்பு நல்லா வரணும்னு சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சு. அப்படியே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். வெளியில் வந்து பார்த்தப்போ இதோ உன் தாய் அப்படின்னு நம்ம மாதா அம்மாவுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே கிளம்பி பீச்சு பக்கமாக வந்து ஒரு பிரியாணியை வாங்கி நல்லா மனமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படியே பீச்சை காட்டுறேன் பாருங்கள், எப்படி தரமாக இருக்கா. பீச்சுக்கிட்ட உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கப்போ எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு வீடியோ ஞாபகம் வந்துச்சு. அது என்னென்னு பாருங்கள். இது என்னென்னு இப்போ உங்களுக்கு புரியும் இது எந்த வீடியோ அப்படின்னு. அதை போடுறேன். அப்படியே முடித்த கையோட ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி நல்லா ஜாலியாக ஒரு ஐஸ்கிரீமு வாங்கி நல்லா சாப்பிட்டாச்சு. பிரியாணி, ஒரு ஐஸ்கிரீமு. இன்றைக்கி நாள் சிறப்பாக போய்கிட்டு இருக்கிறப்போ சிஎன்ஜி பங்குக்கு போனால் அதோட சிறப்பான சம்பவம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வெறும் 8 மணி நேரத்தில் 1,25,738 ரூபா 8 மணி நேரத்தில் சிஎன்ஜி பங்கில் ஆன்லைன் பேமெண்ட் வந்தது மட்டும். இது போக கேஷ் வேறு தனியாக இருக்குது. அதுக்கப்புறமா சம்பவமே அதுக்கப்புறம் தான். ஓலா பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஓலா ஆன் பண்ணி ஒரு 7:45 வாக்கில் ஒரு புக்கிங் வந்துச்சு. 7:45க்கு புக்கிங் வந்துச்சு. அது வந்து கஸ்டமர் செல்ஃப் டியூட்டியாக மாற்றி ரெண்டலாக கேட்போன்னு சொன்னாங்க. இப்போ கம்ப்ளீட் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி புக்கிங் கம்ப்ளீட்டட் பில் ஜென்ரேட் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு கண்டினியூட்டியை கொடுத்தேன். 5 ஸ்டார் எப்போதுமே கஸ்டமர் எல்லாத்துக்குமே 5 ஸ்டார் கொடுத்துருவேன். அது மாதிரி இவங்களுக்கும் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக உள்ளே போகிறேன் பாருங்கள். ஏர்னிங் ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு திங்கக்கிழமை வந்துருச்சு. நேற்றுக்குள்ளதில் போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை லாஸ்ட்டு 5ஆம் தேதி டயத்தை பாருங்கள். 7:45க்கு புக்கிங் வந்திருக்கு. 7:45க்கு வந்த புக்கிங்கு 8:45க்கு முடிஞ்சிருக்கு காமிச்சிச்சு. ஆனால் நான் முடிக்கிறப்போ டைம் பாருங்கள், மேலே 12:09 அப்போ தான் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அவங்க ரெண்டு 1,100 நான் பேசியிருந்தேன். அவருக்கு 300 கிலோமீட்டருக்கு சரி, அவருக்கு 300 10 கிலோமீட்டர் ஃப்ரீ, எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் 25 ரூபா. ஆனால் எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் கரெக்டாக 37 கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சு. 37 கிலோமீட்டருக்கு 3 நேரத்துக்கு 1,200 தான் நான் சொல்லியிருந்தேன். சரி 3 நேரம் தான், 100 கம்மி பண்ணி 1,100 கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். பார்த்துக்கோங்க, ஓலா புக்கிங் எடுத்தீங்கன்னா இந்த ஓலாக்காரங்க நமக்கு போகிறதுக்கு புக்கிங் தராங்க. அதே சமயத்தில் கம்மியாக போயிட்டு கிலோமீட்டர் அமௌண்ட் கம்மி பண்ணிடுறாங்க. ஆனால் அதே மாதிரி வெயிட்டிங் பண்ணி அதிக கிலோமீட்டர் போனோம்னா 1 ரூபா கூட ஏற்றி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால ஓலாலாம் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. இது ஒரு அவேர்னஸ் போடுறேன். சரிங்களா?